மீனு, இந்த வாட்டி தீபாவளி வந்துச்சுல, இன்னும் பட்டாசு வாங்கவே இல்ல. அம்மா எப்பதான் நம்மளுக்கு வாங்கி தர போறாங்கன்னு தெரியல. சொல்லணும், தீபாவளிக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. இன்னும் அம்மா நம்மளுக்கு பட்டாசே வாங்கி தரல, புது ட்ரெஸ் எடுத்து தரல, வீட்டுல எந்த பலகாரமும் சுடவே இல்லை இன்னும். பட்டாசுலாம் சீக்கிரம் வாங்கி கொடுத்தாதானே ஒரு ஜாலியா இருக்கும். எப்பதான் அம்மா வாங்கி தர போறாங்கன்னு தெரியல. இதோ வரேன் பாரு பப்ளு. டேய் பப்ளு, நீ யாரு பட்டாசு வாங்கிட்டியாடா? எப்படா வாங்குவ? நீ வேற சோனு, எங்க அம்மா என்ன எனக்கு பட்டாசே வாங்கி தரல, நானே ரொம்ப கவலையில இருக்கேன். நீ வேற என்ன வெறுப்பேத்துற. ஆமாண்டா பப்ளு, இன்னும் எங்க வீட்லயும் எனக்கு பட்டாசே வாங்கி தரலடா. எப்பதான் வாங்கி தர போறாங்கன்னே தெரியல. துணியும் இன்னும் எடுத்து தரவே இல்லை எங்களுக்கு. தெரு மாக்கடையில ஒரு பட்டாசு கடை போட்டிருக்காங்க, சூப்பரா இருக்கு. வெரைட்டி வெரைட்டியா பட்டாசு வச்சிருக்காங்க. நம்ம போய் பார்க்கலாமா? நம்ம போய் பார்த்தா மட்டும் அம்மா வாங்கி கொடுத்துருவாங்களா? ஏய் சும்மாரு சும்மாரு, அம்மா வந்துட்டு இருக்காங்க. நம்ம பேசி அடம் பிடிச்சாதான் நம்ம அம்மா நம்மளுக்கு பட்டாசு வாங்கி தருவாங்க. நம்ம அதே மாதிரியே பண்ணுவோம், கண்டிப்பா வாங்கி தருவாங்க இன்னைக்கு அம்மா. மீனு, ரெண்டு பேரும் இங்க தான் இருக்கீங்களா? உங்களை எங்கெல்லாம் தேடுறது? வாங்க சீக்கிரம் போய் மதிய சாப்பாடு சாப்பிடலாம். போமா, ஏன்னா எனக்கு நீங்க பட்டாசே வாங்கி தரல. எங்களுக்கு பட்டாசு வந்தாதான் நாங்க சாப்பிடுவோம். நீ அழற, இப்ப நைட்டுக்கு அப்பா வருவாரு, அப்பா வாங்கிட்டு வர சொல்றேன், நீ அழாதம்மா. எனக்கு இப்பவே பட்டாசு வேணும், எனக்கு வேணும் மம்மி. நான் இப்பவே வாங்கி தரேன், அழாதீங்க. ஏய் பப்ளு, எப்படா வந்த? நீ என்ன பட்டாசு வாங்கிட்டியா இல்லையாடா? இல்ல மீனுமா. பாரு, அழகா சமத்தா இருக்கிறான். பட்டாசுலாம் வாங்காத கொள்ளாத. நீங்க ரெண்டு பேரும் ஏன் இப்படி அடம் பிடிக்கிறீங்க? ஆண்டி, எங்க அம்மாட்ட நான் பட்டாசு கேட்டேன், ஆனா எங்க அம்மா எனக்கு வாங்கி தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நீங்களாவே எங்க அம்மாட்ட பேசி எனக்கு பட்டாசு வாங்கி தர சொல்லுங்க ஆண்டி. ப்ளீஸ் ஆண்டி, ப்ளீஸ் ஆண்டி, ப்ளீஸ். சரி, உங்க அம்மாட்ட சொல்லி பட்டாசு வாங்க சொல்றேன். ராணி, ராணி எங்க இருக்கிற? அட, நம்ம மீனு அம்மா. வாங்க மீனுமா, எப்ப வந்தீங்க நீங்க? இப்பதான் வந்தேன் பப்ளு அம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க? ஆண்டி என்ன நம்ம கேட்க சொன்னா அவங்க என்ன கேட்டுட்டு இருக்காங்க? ஆண்டி, எங்க அம்மா பட்டாசு தானே வாங்கி தர கூப்பிடுறேன். நீங்க என்ன இப்ப விசாரிச்சுட்டு இருக்கீங்க? சீக்கிரம் கூப்பிடுங்க அவங்கள. பப்ளு இரு பப்ளு, இதோ கூப்பிடுறேன். பப்ளு அம்மா, வாங்க பட்டாசு வாங்கிட்டு வரலாம் பசங்களுக்கு. ஆமா ஆமா, நானும் இன்னும் பட்டாசு வாங்கவே இல்லை. போய் வாங்கிட்டு தான் வரணும். அவங்க அப்பா வருவாருன்னு எதிர்பார்த்தேன், ஆனால் அவங்க அப்பா வரவே மாட்டாரு. நீங்க போறீங்களா மீனு அம்மா பட்டாசு வாங்கறதுக்கு? ஆமா ஆமா பப்ளு அம்மா, நான் இப்ப போறேன் பட்டாசு வாங்கறதுக்கு. நீங்களும் வாங்க, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போவோம். மீனு அம்மா, இதோ போய் நான் வீட்டை போயிட்டு வரேன். நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே போகலாம். பசங்க இட்டுட்டு போயிடலாமா? நாங்கெல்லாம் நீங்க யாரும் பட்டாசு வாங்க போக கூடாது, நாங்களும் தான் வருவோம். எங்களுக்கு பிடிச்ச பட்டாசு தான் வாங்குவோம். சரி பசங்களா, அழாதீங்க. உங்க மூணு பேரையும் தான் இட்டுட்டு போறோம். உங்களுக்கு பிடிச்ச பட்டாசை நீங்களே வாங்கிக்க. ஆனா ஒண்ணு, பட்ஜெட் தான். 1000 ரூபாய்க்கு மேல நீங்க பட்டாசே வாங்க கூடாது. அப்படி வாங்கினீங்களா நாங்க பட்டாசே வாங்கி தரவே மாட்டோம். நாங்க 1000 ரூபாய்க்கு மேல பட்டாசே வாங்க மாட்டோம். சரி, நான் போய் ஆட்டோ எடுத்துட்டு வரேன். ஆட்டோ சும்மா தான் இருக்கு, நடந்தே போக தேவையில்லை. நம்ம ஆட்டோலயே போறோம். ஏய் ஜாலி, ஆட்டோ வந்துச்சு, வாங்க வாங்க நம்ம ஆட்டோல ஏறி போலாம். பசங்களா, நீங்க முதல்ல போங்க, நாங்க பின்னாடியே வரோம். இன்னும் வீடை பூட்டவே இல்லை, நாங்க பூட்டிட்டு காசு எடுத்துக்கிட்டு வரோம். சரி சரிம்மா, நாங்க 3 பேரும் முதல்ல போய் பட்டாசு கடையில நிக்கிறோம். நீங்க சீக்கிரம் வாங்க, முக்கியமா காசு எடுத்துட்டு வாங்க. ஏய் சோனு மீனு, சீக்கிரம் வாங்க, ஆட்டோல உக்காருங்க. ட்ரூ 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 ட்ரூ. பட்டாசு கடை வந்துச்சுடா, ஒரு ஆட்டோவை நிறுத்துடா. நிறுத்திட்டேன் ஆட்டோவை, சீக்கிரம் இறங்குங்க ரெண்டு பேரும். விதவிதமா ரகரகமா பட்டாசு விற்கிறேன், எல்லாம் வந்து அள்ளிக்கிட்டு போங்க. பூனை பட்டாசு, ராக்கெட்டு எல்லாம் விற்கிறேன், வாங்க. அண்ணே அண்ணே, டைனோசர் பட்டாசு வச்சிருக்கீங்களாண்ணே? சின்ன பொண்ணு, என்கிட்ட பூனை பட்டாசு, பாம்பு பட்டாசு, மத்தாப்பு, சங்கு சக்கரம், கலசம், அணுகுண்டு எல்லாமே இருக்கு பாப்பா. உனக்கு என்ன வேணும் பாப்பா? கேமரா பட்டாசுலாம் விற்கிறீங்க? கேமரா பட்டாசுல ஒரு திரி இருக்குது, அந்த திரியை பற்ற வச்சோன்னு கேமராவில் நம்ம போஸ்ட் கொடுக்கும்போது பழுக்கு பழுக்கு பளிச்சு பளிச்சுன்னு இருக்கும்ல, அது மாரியே அடிச்சுட்டு இருக்கோம். நல்லா இருக்கும் பாப்பா.
அண்ணா எங்கள் வீட்டிலேருந்து பட்டாசு வாங்கிறதுக்கு எங்கள் அம்மாலாம் வராங்க. ஆனால் எங்களுக்கு வந்து ஒரு கண்டிஷன் போட்டிருக்காங்க, 1000 ரூபாக்குள்ளே தான் பட்டாசு வாங்கணும், இல்லைன்னா பட்டாசு வாங்கி தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எல்லா பட்டாசுலையும் ஒன்று ஒன்று எடுத்து போடுறீங்க, போட்டுட்டு 1000 ரூபாய்க்கு தானே எடுத்து போடுறேன்னு சொல்லிட்டு 2000 கடைசியாக பில் வாங்கிங்கண்ணா. நாங்கள் அடம் பிடிச்சி எப்படியே நாங்கள் வாங்கிடுறோண்ணா. ப்ளீஸ்ண்ணா அந்த ஹெல்ப் மட்டும் பண்ணிவிடுங்கண்ணா. நீங்கள் சொல்கிறீங்க பொய் சொல்கிறதெல்லாம் பெரிய தப்பு. நீங்கள் ஏன் இப்படி பேசுகிறீங்க பொய்? ப்ளீஸ்ண்ணா எங்களுக்காக செய்யண்ணா. எங்கள் அம்மா வந்துட்டாங்க, ப்ளீஸ்ண்ணா எங்களுக்காக செய்யண்ணா. வந்துட்டீங்களா? சரி, நீ உங்களுக்கு பிடிச்ச மாரி பட்டாசு வாங்கிக்கோங்க. ஆனால் 1000 ரூபாய்க்குள்ளே தான் பட்ஜெட் இருக்கணும், அதுக்கு மேலெல்லாம் போகக்கூடாது. புரியுதா? சரிம்மா. பட்டாசுலாம் பார்த்து எடுத்து போடுங்க. என் பையனுக்கு என்ன பட்டாசு வேணுமோ எடுத்து போடுங்க. சீக்கிரம் ஆனாச்சு, மணி ஆகுது. தம்பி உனக்கு என்ன பட்டாசு வேணும்டா சொல்லுடா, எடுத்து போடுறேன். சோனு, மீனு 2 பேரும் வந்து பட்டாசு வாங்கிக்கிங்க. அதாவது கொளுத்துற ஐட்டம் மட்டும்தான் வாங்கணும், நீங்கள் வெடிக்கிற ஐட்டம் வாங்கக்கூடாது. போன வருஷமே நீங்கள் வெடிக்கிற ஐட்டமே வெடிக்கவே இல்லை. கொளுத்துற ஐட்டம் மட்டும் வாங்கிக்கோங்க. மத்தாப்பு, இந்த சொரவத்தி, அதுக்கப்புறம் வந்து பொட்டு பட்டாசு, அது மாதிரி எதாக இருந்தாலும் வாங்கிக்கணும். இந்த அணுகுண்டு அது இதுன்னு எதுவும் வாங்கவே கூடாது. புரியுதா? சரிங்கம்மா. ஏய் பப்ளு, நீ என்ன பண்ணுறன்னா கொளுத்துற ஐட்டம் எதுவும் வாங்கக்கூடாது, வெடிக்கிற ஐட்டம் தான் வாங்கணும். அணுகுண்டு, லட்சுமி பட்டாசு, அதுக்கப்புறம் வந்து அந்த சின்ன சின்ன பட்டாசு, அப்புறம் கலர் அவுட்டு எல்லாத்தையும் வாங்கிக்கணும். முக்கியமாக ராக்கெட் வாங்கிட்டு வா. ஏன்னா நீ கொளுத்துற ஐட்டமே நீ கொளுத்தவே இல்லை, அப்படியே கிடக்குது. வெடிக்கிற ஐட்டம் தான் வெடிக்கிற. புரியுதா? எது வேணுமோ அது மட்டும் வாங்கிக்கணும். என்னால ஒரு அம்மா கொளுத்துற ஐட்டம் வேணாம் வெடிக்கிற ஐட்டம் வேணும்னு, ஒரு அம்மா வெடிக்கிற ஐட்டம் வாங்கு கொளுத்துற ஐட்டம் வேணாம்னு. எப்படியோ நம்மளுக்கு வியாபாரம் ஆனால் சரிதான். டேய் தம்பி உனக்கு என்னடா வேணும்? வெடிக்கிற ஐட்டம் அணுகுண்டு இருக்குது, பாம்பு பட்டாசு இருக்குது, சின்ன சின்ன வெடி ஐட்டம்லாம் இருக்குது, லட்சுமி பட்டாசு, பூண்டு பட்டாசு, அப்புறம் ராக்கெட்டு, அப்புறம் அவுட்டு எல்லாமே இருக்குது. கேமரா பட்டாசு கூட இருக்குது. உனக்கு என்ன பட்டாசு வேணும் சொல்லிட்டா சீக்கிரம் நான் எடுத்து போடுறேன். எனக்கு ஒரு பாக்ஸ் கொடுங்க, அதில் நான் எல்லா பட்டாசு சொல்கிறத எடுத்து போடுங்க நீங்கள் அங்கிள். சரி இந்த பாக்ஸு. ஐயோ, பாக்ஸ் எடுத்துகிட்டு போட்டாங்களே, எந்த பட்டாசு சொல்கிறது தெரியலையே. அங்கிள், இந்த பச்சை கலரில் ஒரு க்ரீனில் ஒரு அணுகுண்டு இருக்கு பாரு, அதை ஒன்று எடுத்து போடுங்க அங்கிள். அப்புறம் என்ன வேணும் தம்பி உனக்கு? சங்கு சக்கரை எடுத்து போடுங்க அங்கிள். தம்பி இதோ எடுத்து போடுறேன் தம்பி. எத்தனை வேணும் தம்பி உனக்கு சங்கு சக்கரம்? எடுங்க அங்கிள். இது பெரிய சங்கு சக்கரமாக இருக்குது. இதில் 1 2 இருக்குது. ஓகே அங்கிள், இதில் 2 சங்கு சக்கரம். அதுக்கப்புறம் வந்து பெரிய சங்கு ஒரு சங்கு சக்கரம் கொடுங்க, அதையும் எடுத்து கொடுங்க. பக்கத்தில் இருக்கிறது எடுத்தாங்க, அதுவும் எடுத்துக்கோங்க. சின்ன சங்கு சக்கரம் எந்த அங்கிள்? அந்த கேமரா பட்டாசு எடுத்து போடுங்க அங்கிள். நல்லா ஃப்ளாஷ் அடிக்கும்ல, சூப்பராக இருக்கும்ல இது. கேமரா எடுத்துட்ட நீ. அதுக்கப்புறம் என்ன வேணும் அங்கிள்? இருங்க அங்கிள் பார்க்குறேன், என்ன எடுக்கலான்னு பார்க்குறேன் அங்கிள். இருங்க அங்கிள். டேய் பப்ளு, அந்த பாம்பு பட்டாசு, பூனை பட்டாசு அதெல்லாம் வாங்குடா, நம்ம ஜாலியாக வெடிக்கலாம். அங்கிள், அந்த பாம்பு பட்டாசு, பூனை பட்டாசு அது எல்லாத்தையும் எடுங்க அங்கிள். தம்பி இந்த பாம்பு பட்டாசுலாம் வெடிப்பியாடா நீனு? பயமாலியாடா உனக்கு? நான் அது பயப்படுத்தாவது. எனக்கு பாம்பு பட்டாசுலாம் சர்வ சாதாரணம். ஓடுற பாம்பை நான் பிடிப்பேன். இதெல்லாம் பாம்பு பட்டாசா சும்மா ஜிப்பி. நான் வெடிக்கும் போது பாருங்க சும்மா அதிரும்ல. ஆனா தம்பி உனக்கு தைரியம் இவ்வளோ இருக்கக்கூடாது. தம்பி இது புதுசாக வந்திருக்கு இந்த கலசம், இது சூப்பராக இருக்கும். சும்மா பார்த்தா வச்சா சும்மா கிரு 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 கிருன்னு எரியும். இதில் ஒன்று வைக்கவா தம்பி உனக்கு? அதுக்கப்புறம் ராக்கெட்டு, சின்ன ராக்கெட் இருக்குது, பெரிய ராக்கெட் இருக்குது. உனக்கு எந்த ராக்கெட் தம்பி வேணும்? கடைக்கார என்னாச்சு, எனக்கு சின்ன ராக்கெட் ஒன்று வைங்க, பெரிய ராக்கெட் ஒன்று வைங்க. நானும் அடுத்த வருஷம் தான் நான் ஒரிஜினல் ராக்கெட்டே விட போகிறேன். புரியுதுங்களா? இதை எல்லாத்தையும் பற்ற வைக்கிறதுக்கு எனக்கு கம்பி மத்தாப்பு வேணும். சீக்கிரம் கொடுங்க. இருக்கிற கம்பி மத்தாப்புலாம் எனக்கு கொடுங்க. இது போதுமா? போதும். 1 2 3 4 போதும் அங்கிள். தம்பி 2 பென்சில் வைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து சங்கு சக்கரம் இருக்குது, அதில் ஒன்று வைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து அவுட் வந்து நல்லா மேலே போனால் 7 கலரில் நல்லா டொய்ன்னு வெடிக்கும், அதில் ஒன்று வைக்கிறேன். அதுக்கப்புறம் பாம்பு மாத்திரை இருக்குது, அதில் ஒன்று வைக்கிறேன். இது சும்மா சரசன் பாம்பு மாதிரியே காட்டும், இதில் ஒன்று வைக்கிறேன் தம்பி. சூப்பராக இருக்கும்.
கலர் கலராக ஊசி பட்டாசு விற்கிது. அதில் ஒரு 2 வைக்கிறேன் தம்பி. இது சும்மா அணுகுண்டு மாரி டொமான்னு வெடிக்கும் தம்பி. அதுக்கப்புறம் கலசம் இருக்குது, சூப்பராக எரியும். இதில் வைக்கிற தம்பி. தம்பி லட்சுமி பட்டாசு இல்லாத தீபாவளியா? தீபாவளிக்கு ஒன்று லட்சுமி பட்டாசு ஒரு கட்டு தரங்க தம்பி. சூப்பராக சும்மா டமால்னு வெடிக்கும், சூப்பராக இருக்கும். நாங்கள்லாம் அந்த காலத்தில் என்ன பண்ணுவோம்னா, அந்த லட்சுமி பட்டாசில் அதிகமாக பேப்பர் வரணும், பேப்பரை சுற்றி நிறைய பேப்பரை சுற்றி சுற்றி வச்சு வச்சு வெடிப்போம். அப்படியே தெரு ஃபுல்லாக நாங்கள் தான் வெடித்த மாரி இருக்கும் தம்பி. அதேமாரி வெடி தம்பி, சும்மா சூப்பராக இருக்கும் தம்பி. நம்ம அங்கிள் சொல்ற ஐடியா நல்லா தான் இருக்குது. நாமளும் நாளைக்கு லட்சுமி பட்டாசுல பேப்பரை சுற்றி வெடிப்போம். அந்த தெருவில் நாம தான் வெடிச்ச மாரி இருக்கும். சரி, எனக்கு போதும். சோனு மீனு, உங்களுக்கு என்ன தேவையோ அது எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக பில் போட்டுக்கலாம் சோனு மீனு. உனக்கு என்ன பாப்பா பட்டாசு வேணும் சொல்லு பாப்பா, நான் இப்போவே எடுத்து போடுறேன். சோனு மீனு 2 பேரும் சேர்ந்து கொளுத்துற ஐட்டம் தான் வாங்கணும். வேற வெடிக்கிற ஐட்டம் எதுவுமே வாங்கக்கூடாது. பாக்ஸ் வந்துச்சு பாரு, உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அது மட்டும் வாங்கணும், புரியுதா? வேஸ்ட் பண்ணாதீங்க காசை. நீங்கள் சொல்கிற மாரி நாங்கள் வெறும் கொளுத்துற ஐட்டம் மட்டும்தான் வாங்குவோம், கவலைப்படாதீங்க. எங்களுக்கு அதான் பிடிக்கும். வெடிக்கிற ஐட்டம்னா பயம் எங்களுக்கு 2 பேருக்குமே. அங்கிள், அந்த கலசத்தை எடுத்து வைங்க அங்கிள். அது ரொம்ப பெஸ்ஸுன்னு போவோம், சூப்பராக இருக்கும் அங்கிள் எங்களுக்கு. அந்த கலசத்துல 3 எடுத்து வைக்கிறேன். 1 வச்சா சரி வராது, உங்களுக்கு 3 வைக்கிறேன், புரியுதுங்களா? அதுக்கப்புறம் உங்களுக்கு இது வச்சிருக்கீங்களா, துப்பாக்கி வச்சுருந்தா அந்த ரோல் கேப்பை வாங்கிக்கோங்க. இது சும்மா டுமில் டுமில் டுமில்னு வெடிக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த வைக்கிற இந்த மத்தாப்பு வந்து ரெட் கலரில் எரியும், சூப்பராக இருக்கும், பார்க்கறதுக்கே அட்ராக்டிவாக இருக்கும் இந்த ரெட் கலர் மத்தாப்பு. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு மத்தாப்பு வைக்கிறது, சின்ன மத்தாப்பு, இதுவும் சூப்பராக இருக்கும். கம்பி மத்தாப்பு வைக்கிறேன். கம்பி மத்தாப்பு உங்களுக்கு எக்ஸ்ட்ராவே வைக்கிறேன். 10 கம்பி மத்தாப்பு வச்சுருக்கேன், சும்மா ஜாலியாக கொளுத்துங்க. அதுக்கப்புறம் பாம்புன்னா இது மாத்திரை மாரி இருக்கும், அது கொளுத்தி விட்டா சும்மா பாம்பு மாரி காட்டும், சூப்பராக இருக்கும் பாம்பு மாத்திரை. குட்டி குட்டி குட்டியோண்டு சீன் பட்டாசு மாதிரி இருக்குது, அது வந்து பூனை பட்டாசு, இந்த குரங்கு பட்டாசு அது மாதிரி இருக்கும், சூப்பராக இருக்கும். இந்த பட்டாசுலாம் சும்மா வெடிக்காது, அதிகமாகலாம் வெடிக்காது, சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மத்தாப்பு பொட்டியும் வைக்கிறேன், நல்லாயிருக்கும். 2 பென்சில் வைக்கிறேன், சூப்பராக எரியும், வெடிக்கவே வெடிக்காது. அதுக்கப்புறம் விசில் பட்டாசு வைக்கிறேன். இந்த விசில் பட்டாசு பற்ற வச்சுனே கலசம் மாரி இருக்கும். அதுக்கப்புறம் சாட்டை, இதுவும் கொளுத்துற ஐட்டம் தான், நல்லா சூப்பராக இருக்கும். இதுவும் நல்லா பெருசாக இருக்கும், கையில் எதுவுமே படவே படாது, நல்லாயிருக்கும். அங்கிள், எங்களுக்கு போதும் அங்கிள் பட்டாசு. அண்ணாச்சி, நீங்கள் கணக்க பாருங்க. அது ஒரு 300 400 500 700 800 900 1000 1200 1300 1400. சரி, ஏங்க 1500 ஆகுதுங்க. அது 2500? ஏங்க, என்கிட்ட 1500 தான் இருக்கு, பேசாம அதை வாங்கிக்கோங்க. சரி, இந்த சின்ன பசங்களுக்காக நான் 1500 வாங்கிக்கிறேன். பசங்களா பார்த்து பத்திரமா வெடிங்க, கையில் கவனமாக பட்டாசு ஆளுங்க, புரியுதுங்களா? ஹாப்பி தீபாவளி பசங்களா. தீபாவளி அங்கிள்.